அனைவருக்கும் வீடு எனும் துணைப்பொருளில் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச முன்னெடுக்கும் வீட்டு திட்டத்தின் மற்றொரு கட்டம் ஒன்று ஆனமடுவு பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது 405 பேருக்கு கடன் பத்திரங்கள் வழங்கப்பட்டதுடன் ஆனமடுவு பிரதேச மக்களின் சில பிரச்சினைகளுக்கும் அமைச்சர் உடனடி தீர்வினை பெற்றுக் கொடுத்தார். எமது அரசாங்கம் பழிவாங்குவதாகவும் வேட்டையாடுவதாகவும் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி எனப்படுகின்ற ஒருங்கிணைந்த அழிவின் உறுப்பினர்கள் கூறுகின்றனர். இன்று எமது நாட்டில் குண்டர் நீதி நடைமுறையில் இல்லை என்பதை ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி எனப்படுகின்ற ஒருங்கிணைந்த சூனியத்திற்கு கூற விரும்புகின்றேன். இன்று நாட்டை பாதுகாக்கும் காவல் தெய்வங்களின் நீதியே இருக்கின்றது. எமது சுயாதீன நீதிமன்றத்தில் முன் தோன்றி அவர்கள் தாம் நிரபராதிகள் என்பதை நிரூபிக்க முடியும். சில இடங்களுக்கு சென்று கருத்து கூறுபவர்கள் முடிவெடுக்கலாம். களத்தை அறுத்துக் கொள்வதா, குடலை வெட்டிக் கொள்வதா, வயிற்றை வெட்டிக் கொள்வதா அல்லது அவற்றை வெட்டிக் கொள்ளாது இருப்பதா என அவர்கள் தீர்மானிக்கலாம். களத்தை பாதுகாப்பதா, வயிற்றை பாதுகாப்பதா, குடலை பாதுகாப்பதா என்பதை நீதிமன்றத்தில் தீர்மானித்ததன் பின்னர் அவர்களாலும் தீர்மானிக்க முடியும். ඔක්කොම අධිකරණය තීන්දුව කරන් පස්සේ ඒ අයට පුළුවන් තීන්දුව කරන්න ඒව කරනවද නැද්ද කියන එක.